ரஹ்மான் ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய வெள்ளிக்கிழமை நாள் அனைவருக்கும் ஒரு நன்னாளாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக எங்களது ஜைரின் 90 நண்பர்கள் வட்டத்தின் ஆரோக்கிய சைக்கிள் சவாரி, அதை தொடர்ந்தான வைத்திய ஆலோசனை. இன்றைக்கு நாங்கள் இந்த ஜூன் 3ஆம் தேதி உலக சைக்கிள் டே. அதுக்கு எங்களுக்கு ஆஃபீஸ் நாளின்படியாலேயும் சில வேலைகளாலையும் அந்த அண்டை நாங்கள் சைக்கிளிங் சம்மந்தமாக பேசலாம் போயிட்டு. அப்போ இன்றைக்கு நாங்கள் நம்மளோட உல ஆரோக்கியம் இந்த சைக்கிளிங் அளவால் நாங்கள் எங்களோட தைரியம் 90 நண்பர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற விஷயங்களை நாங்கள் இன்றைக்கு பொதுமக்களுக்கு, நண்பர்களுக்கு, அனைவருக்கும் நாங்கள் வழங்கலாம். அந்த அடிப்படையில் நாங்கள் உண்மையாக நான் இந்த முதல்ல உடல் ஆரோக்கியத்துக்கு முதல்ல உல ஆரோக்கியத்துக்கு வரேன். இப்போ சைக்கிளிங் வெள்ளிக்கிழமைன்னு சொன்னால் நம்மளோட எல்லாரும் ஈவினிங் வியாழக்கிழமை ஈவினிங் அலர்ட் ஆகுறது நாம அந்த சைக்கிளிங்குரிய வாட்ஸ்அப் குரூப்பில் பார்க்குறேன், எங்கே போகிறேன், எத்தனை மணிக்கு வெளியிறங்குறேன், என்ன டிஷர்ட் போடுறேன். இது ஒரு உண்மையாக ஒரு கடும் ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா நம்ம சைக்கிளிங் வெளியிறங்கி வரக்குள்ளேயே நம்ம பேசி கதைச்சி எல்லாத்தையும் எல்லாத்தையும் மறந்து வாரோம். இது மிகவும் முக்கியம். இப்போ மனுஷன் காசு கொடுத்து வாங்கலாத விஷயம் இந்த மகிழ்ச்சிங்கிற விஷயம். எல்லாரும் ஸ்ட்ரெஸ் லைஃப், சரியான காலையில் ஒர்க், ஒரு ஆஃப் கொடுத்தாலும் ஆஃப் டைமுக்கு இன்னொரு பார்ட் டைம் ஒர்க், என்ன தேவைகள் கூட. அப்போ ஃபைனான்சியலாக பொருளாதார ரீதியான பிரச்சனை. அதால் என்ன செய்யறோம்னா இன்னும் ஒரு ஆஃப் டைமை கூட நாம என்ஜாய் பண்ணாமல் இருக்கும். ஆஃப் டைமையும் அதிகமாக ஏர்னிங்கு பாவிக்கும். இப்படி இருக்கக்குள்ள ஒரு டைம் எடுத்து நாங்கள் இப்படி வாரது எங்களோட நண்பர்களுக்கு இடையில பழைய கதைகள், அந்தந்த கதைகள், வீட்டு கதைக்கு இல்லாத கதைகள் எல்லாத்தையும் நாங்கள் கதைச்சு மகிழ்ந்து நாங்கள் ஒரு 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 குறித்த ஒரு என்ன கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணித்தியாலம், கிட்டத்தட்ட நாங்கள் 5:45 தொடங்கினா 7:30 ஆகுது. அப்போ பார்க்கல ஒரு 1.5 hour நாங்கள் அதில் சைக்கிளிங்கோட எங்களுக்கு ஒரு 1.25 மணித்தியாலம், மிச்சம் ஒரு அங்கால ஒரு 1/4 மணித்தியாலம் நம்ம இருந்து பேசி கதைச்சி நாங்கள் எங்களோட சைக்கிளிங் கதைச்சிட்டு தான் அந்த சைக்கிளிங் வருது. அதுலேயும் பல வகையான கதைகளையும் கதைச்சிட்டு வரேன். நாட்டு நடப்பு கதைக்கும், ஊரில் நடக்கிற நடப்பு, நண்பர்களுக்கு இடையில் உள்ள தற்போதுள்ள விசேஷங்கள், இதெல்லாம் கதைச்சிட்டு வரக்கூட நம்ம அந்த மற்ற அந்த துக்கமான நிகழ்வுகள், அந்த ஒரிஸ் எல்லாம் மறந்து போகுது. இது கட்டாயமாக எல்லா மனிதர்களுக்கு இருக்கிறேன். அப்போ உலகமே எதிர்கொள்கிற விஷயம் இந்த ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், டென்ஷனுகள், இதால் பல வகையான மற்ற உடல் நோய்களும் ஏற்படுது. இப்போ ஆய்வுகள் செய்யுது. இப்போ ஸ்ட்ரெஸ்ஸால் திடீர் மரணங்கள் வருது, ஹார்ட் அட்டாக் வருது, அதே மாதிரி ப்ரெஷர் கூடுது, ஸ்ட்ரோக் வருது, நரம்புகள் வெடிச்சு ஸ்ட்ரோக் வருது, பதட்டங்கள், அதிர்ச்சியான செய்திகளுக்கெல்லாம். அப்போ இதெல்லாம் தாங்குற சக்திகளை நாங்கள் கட்டாயம் உருவாக்குறோன்னா இந்த இப்படியான இந்த சைக்கிளிங் ஒரு பெரிய ஒரு உல ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்குது. நம்மளோட அடுத்த டிசிப்ளினை உருவாக்குது. இப்போ கிட்டத்தில் ஒரு ஆய்வு செல்லுது இந்த சைக்கிளிங் ஒரு டிசிப்ளினா. ஏன்னா ஒரு மற்ற வாகனங்கள், ஒரு மோட்டார் பைக்கள், மற்ற இதுகளோட கூட அந்த டிசிப்ளினை விட சைக்கிளிங்கிறது நாம் மற்றாக்களை அவதானிச்சு போகிறது, அடுத்து ஒரு ஸ்லோவாக போகிறது, ஒரு ஒரு கைடோட போகிறது, அதுகளை பின்பற்றுறதுலாம் நம்மளுக்கு ஒரு டிசிப்ளினை உருவாக்குறது. தருணம். இப்போ ஒழுக்கம்ங்கிறது மிக முக்கியமான விடயம். என்ன இப்போ நாம எல்லா விடயங்களையும் பிள்ளைகள் அடைஞ்சாலும் கடைசியில் எதிர்பார்க்குற விஷயம் ஒழுக்கம்ங்கிற விடயம். அதையும் கூட இந்த சைக்கிளிங் உருவாக்குது. இப்போ நம்ம ஈவன் இப்போ நம்மளோட பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை எடுக்க போகல கூட என்ன எதிர்பார்க்கும். இப்போ டாக்டர் இருந்தாலும் இன்ஜினியர் இருந்தாலும் இப்போ அதை பார்க்குறதில்ல. இப்போ நல்ல குடும்பத்தை தர்றதும் இப்போ என்ன ஃபெமிலிகளில் இப்போ நடக்கிற இஷ்யூஸ்களை பார்க்கக்குள்ள அந்த ஒழுக்கமுள்ளாக்கள், ஒழுக்கமுள்ள ஃபெமிலியை தான் இப்போ சேர்ற தன்மை வருது கூடுதலாக. இப்போ அப்படி பார்க்கக்குள்ள நாங்கள் இந்த சைக்கிளிங் பல வகையான மென்டல் ஸ்ட்ரெஸ்கள் அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஒரு மகிழ்ச்சியை தருது. மற்ற எங்களோட உடல் ஆரோக்கியத்தை பார்க்குற டைமில் நம்ம சைக்கிள் செய்யக்குள்ள இப்போ எனக்கு கூட இந்த முழங்கால் பிரச்சனை இருந்தது. இப்போ ஜும்மாவில் போய் இருந்து போட்டு காலையில் அந்த ஜும்மாவில் இருந்து மிச்ச நேரம் நீண்ட நேரம் இருந்து போட்டு எழும்புற டைமில் ஆக்கள் அங்காலஞ்சால வளைச்சி பார்த்து தான் மெல்ல எழும்புறேன். ஏன்னா என்ன கால்வர்த்தம் கேட்டுருவான்னு போட்டு அப்படி இருந்தது. இப்போ சைக்கிளிங் நாம ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு நாம ப்ரே பண்ணி லேசாக எழும்பக்கூடிய மாதிரி அந்த முழங்கால் அடுத்தது கணுக்கால், அடுத்தது ஹிப், இந்த ஹிப் ஜாயிண்ட், இந்த 3 ஜாயிண்ட்டும் அதில் சைக்கிளிங்கில் மூவ் பண்ணுது. மூவ் பண்ணுறதால எங்களுக்கு அந்த ஜாயிண்ட்டுகள் ஸ்மூத்னஸ் ஆகி அழகாக ஒர்க் பண்ணுது. அதனால இந்த ஆர்த்ரைட்டிஸ் குறையுது. அடுத்து இந்த மூட்டுகளை வளர்ச்சிருக்கிற தசை நாரெல்லாம் வலுவாகுது. உதாரணமாக நம்ம அடிக்கடி சொல்கிற விஷயம் நாட்டுக்கோழி, பிராய்லர் கோழி மாதிரி. இப்போ பிராய்லர் கோழியோட கால் லூஸ் கெதியாக கலரும், நாட்டுக்கோழியோட காலை நீங்கள் கலட்டி பிச்சு எடுக்கல. அது மாதிரி நம்மளோட அப்பா மாரை பார்க்கலாம். வயலுகளுக்கு போகிறார்கள் இப்போ 70 வயசு 75 வயசு அப்பா மாதிரி சில ஆக்கள் வயலுக்கு போகிறாங்கள பாருங்க. அவனோட ஜாயிண்ட்டுகளை பார்த்தோம்னா ஜாயிண்ட்லாம் சும்மா காஞ்ச மூட்டு மாதிரி தான், சதையெல்லாம் காணல, எலும்பும் தோல் மாதிரி இருக்கும். நல்லா ஒர்க் பண்ணும் அந்த ஜாயிண்ட்டுகள். அப்போ அதுவும் காரணம் இந்த சைக்கிளிங் தான். சைக்கிளிங் இப்போ கூட பேருக்கு இந்த முழங்கால் மூட்டு பாத பிரச்சனை, இந்த கணுக்கால் சும்மா கொஞ்சம் அந்த நடந்துட்டு போல கால் பிறண்டுட்டு வீங்கி ஒழும்புது. என்னன்னா கால் அங்கிள் ஸ்ட்ரென்த் இல்லை. இப்போ எவ்வளவு மழுக்குண்டாலும் அந்த தசை நார்கள் வலுவாக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த டெண்டன்கள் கிளியறது,
அந்த வீங்குறது அதெல்லாம் வராது. அப்போ அதை வந்து தடுக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி இந்த இடுப்பு பிரச்சனை, இடுப்புல இருக்கிற மசில்ஸ் எல்லாம் வந்து பெக் பெயின் எல்லாம் கூட வருது எனக்கு பார்க்கல. இடுப்பு வருத்தங்கள் கூட ஒரு சாமான குனிஞ்சு தூக்கினா அந்த சில்லு பாயுது. அப்போ அங்கெல்லாம் அப்புறம் நிமிரையலான்னு சொல்றாங்க. இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் குறையும் இந்த சைக்கிளிங் செய்யறதால். மற்றது வந்து எங்களோட ஹார்ட் வந்து அதிகமாக வேலை செய்யுது சைக்கிளிங் செய்யக்குள்ள. அதே மாதிரி சுவாசமும் வேலை செய்யுது. அப்போ சுவாச பயிர இழுவத்தன்மை, சுவாசம் வந்து ஆக்சிஜனை வந்து உள்வாங்கி கார்பன் டை ஆக்சைடு வெளியாகுது. அப்போ ரத்தம் வந்து சுத்திகரிக்கப்படுகிற வீதம் எல்லாம் கூட வந்து இந்த சைக்கிளிங் செய்யக்கூடாது. அதே மாதிரி இந்த ஹார்ட் வந்து பம்ப் பண்ணுற ரேட் கொடுக்கும். பம்ப் பண்ணுற ரேட் கொடுக்கல ஹார்ட் பிரச்சனைகள் நம்மளுக்கு இருந்தாலும் ஏர்லியாக கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கு இப்போ 70% பிளாக் 50% பிளாக்னு சொல்லி ஏதாவது பிளாக்குகள் இருந்துச்சுன்னு சொன்னா நாம என்ன செய்யலாம், அதை ஏர்லியாக கண்டுபிடிக்கலாம். சைக்கிளிங் செஞ்சுட்டு போகக்குள்ள, வேகம் அமிரிச்சிட்டு போகக்குள்ள நம்மளுக்கு நெஞ்சுக்குள்ள நோவு வார மாதிரி அல்லது இழப்பு வார மாதிரி இருந்தால் நம்ம உடனே ஸ்டாப் பண்ணி அதுக்குரிய அடுத்ததை பார்க்கலாம். நம்ம இப்போ நாம என்ன செய்யறோம், எல்லா வருத்தம் வந்ததுக்கு பிறகு அந்த மெஷின்ல நின்று ட்ரெட்மில்ல நின்று செஞ்சு பார்க்க, நம்மளோட ஹார்ட் நல்லா இருக்கான்னு பார்க்கறதுக்கு அதுக்கு 7,500 காசை கட்டி அதுல நின்று எக்ஸசைஸ் எடுத்து பார்த்து போட்டோம். ரைட், உங்களுக்கு ஹார்ட்ல இதை பிரச்சனைன்னு சொல்றோம். அதை விட நாம இந்த சைக்கிளிங்கை செஞ்சோம்டா ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் அல்லது ஒரு வாரத்துக்கு 150 நிமிடம், கிட்டத்தட்ட ஒரு 2 மணி தியாலம் நாம ஒரு வாரத்துல உடற்பயிற்சி செஞ்சாலே எங்களுக்கு அந்த போதுமானது இந்த ஹார்ட்டுக்கு லங்ஸுக்கு. அப்ப அந்த அடிப்படையில நாங்க தினமும் ஒரு 30 நிமிடங்கள் வந்து நம்ம ஊருக்குள்ள ஓடுறதுக்கே 30 நிமிஷம் வந்துடும். நாம வளர்த்துருந்து வந்ததுக்கே கிட்டத்தட்ட 40 நிமிஷத்துல வந்திருக்கோம். அப்போ அதை சைக்கிளிங்கை செய்வோம். மற்றது இன்னொன்று நம்ம இரண்டாவது இதயம் எப்படி சொல்லப்படுறதா அந்த காஃப் மசில்ஸ். காஃப் மசில்ஸ் சொல்றாங்க இரண்டாவது இதயம். ஹார்ட் வந்து பிளட்டை இங்கிருந்து ஃபுல்லா பம்ப் பண்ணுது. இப்போ கீழுக்கு இருக்கிற பிளட்டை பம்ப் பண்றதுல பெரிதான பங்கு வகிக்கிற அந்த காஃப் மசில்ஸ், நம்ம முழங்கால கீழே இருக்கிற அந்த கண்ட மசில்ஸ் இருந்தாங்க. இரண்டாவது இதயம், அதாவது கீழுக்கு வர பிளட்டை மேல பம்ப் பண்றவர் அவர் தான். சரியானே? இப்ப நார்மலா ஒரு சும்மா நிக்கிறார்கள் இருக்கிறார்கள் கீழே வர பிளட் மேல ஏறுறன்னு சொன்னா என்ன, புவியீர்ப்புக்கு எதிராக பிளட்டை பம்ப் பண்ணணும். அப்ப அது லேசா நடக்கிறதில்ல. அப்ப நாம இப்படி இடைக்கிறதுக்கு செஞ்சாதான், காலை அசைச்சாதான் நம்மளோட பிளட் வந்து மேல பம்ப் பண்ணும். இப்ப சைக்கிளிங் செய்கிறார்களுக்கு அந்த கீழுக்கு வர தேங்கி இருக்கிற பிளட் எல்லாம் மேல போகும். அப்ப அதாவது இந்த வெரிகோஸ் வெயின் சொல்றது, வெரிகோஸ் நாளம் சொல்லி கூட நரம்புகள் அதிகம், அதிகமா பெண்களுக்கு வராது அந்த தொடர்ந்து கிச்சன்ல நிக்கிறதால. அப்ப பிளட் வந்து பூலாகி ப்ரெஷருக்கு ரத்த குழாய்கள் விரிவடைகிறது. அப்ப அதை வந்து இல்லாம செய்தான் இந்த சைக்கிளிங் செய்யறதால அந்த காஃப் மசில்ஸ் எல்லாம் பம்ப் பண்ணி கீழுக்கு வர பிளட் ஃபுல்லா அனுப்புது. இப்போ டோட்டலா பிளட் வந்து இப்போ மேலுக்கு இருக்கிற பிளட் லேசாக இறங்கும் இதயத்துக்குள்ள ரிட்டர்னா வரும். ஆனா அஞ்சு இருக்கிற பிளட் ரிட்டர்ன் ஆகுறேன்னு சொல்லிச்சேன்னா நாம இங்கே பம்ப் பண்ணணும். அப்ப அந்த வெரிகோஸ் வர பிரச்சனைகளும் குறையும். அந்த டிவிடின்னு சொல்லுவாங்க, அந்த நரம்புகளுக்குள்ள ரத்தம் உறைஞ்சி கால் வீங்கி ஒழும்புறன்னு சொல்லுவாங்க. பிளாக் ஆகி அந்த மேல ஏறாதால நாளங்களுக்குள்ள ரத்தம் தேங்குறதான் டிவிடின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் வீங்கி கால் வீங்கிடும். திடீர்னு நம்மள கால் வீங்கிடும். என்னன்னா நாளத்துக்குள்ள இருக்கிற பிளாக்கா, அது பெரிய ஒரு கஷ்டம். அதுக்கு அந்த ஓஃபரின், அந்த ரத்த கட்டியை கரைக்கிறதுக்கெல்லாம் இன்ஜெக்ஷன் வாழ்நாள் பூரா டெப்லெட்லாம் கொடுப்பாங்க ஓஃபரின். இந்த பிரச்சனை குறைய வந்து இந்த பிளட் வந்து பம்ப் பண்ணப்படுறதால தேங்குற தன்மை குறையும். இப்படி பல வகையான ஆரோக்கியத்தை இந்த சைக்கிளிங் கொண்டிருக்கு. ஆகவே நாங்க இப்ப வந்து சூழல் பாதுகாப்புக்கும் வந்து பாருங்க எவ்வளவு வாகனங்கள், மோட்டர் பைக்கிற அளவு மிச்சம் கூட. அப்ப நாம அன்னெசரியா தேவைக்கில்லா விடயங்களுக்கெல்லாம் நாம இந்த பெட்ரோலை எரிச்சு சூழலை மாசடைகிற வாகனங்களை குறைச்சிட்டு நாம சும்மா ஷார்ட் ட்ரிப்புகள், சின்ன சின்ன வேலையில் ஊருக்குள்ள ஓடுறதுக்கெல்லாம் நாங்க எப்படியும் அவர் ஊருக்குள்ள ஓடுறது மோட்டர் பைக்கிலே தேவையில்லை. ஏன்னா நம்ம சுத்தி 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் அதுக்குள்ள நாம புஷ் பைக்கில் செய்யலாம். ஆனா நம்ம மென்டலா நாம நினைக்கும், நாம நேரம் காணான்னு சொல்லி நினைச்சு நாம வேற எவ்வளவு விஷயங்களுக்கு நேரங்களை சும்மா வேஸ்ட் பண்றோம். ஆகவே நாங்க சைக்கிளிங்கை வந்து கட்டாயம் ஊருக்குள்ளேயாச்சும் செய்யணும்னு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.